ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் சவுத் இந்தியா ரைசிங் டம்ளர் பிஜன்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சென்னையில் நீங்கள் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, எல்லாருமே வந்து சென்னையில் ஆல்மட்டாஸ் கப் விட்டு சொன்னாங்க, எக்பால் பை கப்பில் விட்டாங்க, எக்பால் பை கப்பில் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேர் தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த எக்பால் பைக்கில் தான் வந்து இருக்கோம். அவருடைய அனுபவம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருந்து புறாங்களோட இருக்கிறாரு. இவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் நடத்திருக்காரு. அவர்கிட்ட வந்து இந்த சீரி அடிக்கிற கர்ணப்புறா பற்றி நம்ம வந்து சில கேள்விகளுக்கு, இப்போ நீங்கள் எப்போ இருந்து புறா வச்சுன்னு இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி புறாவோட ஷோக் வந்துச்சு, எவ்வளோ வருஷமா இந்த ஷோக்கில் இருக்கீங்க, எவ்வளோ டோர்னமெண்ட்ஸ்லாம் நடத்துகிற உங்களுக்கு எப்படி இந்த ஐடியாஸ்லாம் வந்துச்சு, எல்லாம் சொல்லுங்கள். நான் வந்து படிச்சுன்னு இருக்கும்போது 1972 இதை வந்து ஒரு கூண்டில் தீனி போட்டு வந்தாங்க. நான் போய் உக்காருவேன், தேர்ச்சி விடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு வருஷமா அப்படியே போவேன், உக்காருவேன், அப்படியே பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 75க்கு நெருங்கும்போது புறா வைக்கிறியான் அப்படின்னு கேட்டாரு. இந்த தாமஸ் என்றவர், அவர் வந்து நல்லையா பரம்பரையை சேர்ந்தவர். அப்புறம் அவர் புறா கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் வீட்டில் 2 புறா வச்சேன். அதுக்கப்புறம் வீட்டில் படிப்பு இருக்குதுனால அதை கொஞ்சம் வீட்டில் வைப்பேன். சாயந்தரம் மத்தியானமாக ஸ்கூல் முடிஞ்சிடும். அப்போல்லாம் வந்து 12 மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுருவாங்க. அதனுடைய தாக்கம் வந்து அப்படியே ஓடின்னு இருந்தது. 75, 76, 77 அப்படியே வரும்போது புறா கொஞ்சம் நிறைய வைக்க ஆரம்பித்தேன். அப்போ இங்கே மைதானத்தில் புதுப்பேட்டையில் பழைய ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. இருக்கும்போது அவங்கெல்லாம் வருவாங்க, பார்ப்பாங்க. இது வைக்காத, அது வைக்காத, ஏதாவது சொல்லுவாங்க. நான் எதையும் யார் பேசும் கேட்க மாட்டேன். நானே வந்து அதை ஜதை பண்ணுவேன், நானே செய்வேன். கேட்டவங்களுக்கு பணத்துக்காக நான் புறா விற்க மாட்டேன், கொடுத்துருவேன். இது மாதிரி வந்து 1975க்கு அப்புறம் ஒரிசாக்கார் வந்து என்கிட்ட வந்து புறா வந்து பார்க்கறதுக்கு வந்தார். ஒரிசாலேருந்து வந்தார். ஒரு ஆனந்தன் சொல்கிறாங்க அவரா? இல்லை, அவர் வந்து ஸ்ரீ ரகுநாத் மகாபத்ரான்னு சொல்லிட்டு ஒரிசால பெரிய கிங்கு அவரு. பயங்கரமான கிங் அவர். பொறாலியே வந்து கர்ண பொறாலியே கிங் அவரு. 80ல் வந்தாரு. வந்துட்டு என்கிட்ட பார்த்தாரு. புறாங்கெல்லாம் வந்து நைட்டு 12 மணிக்கு என்கிட்ட புறா தோந்து காட்ட அப்படின்னாரு. அப்போ நான் என்ன பண்ணேன், புறா பார்ப்பீங்களா, என்ன நீ தோற நான் சொல்றேன் அப்படின்னாரு. அப்ப என்கிட்ட ஒரு 300 புறா கிட்ட இருக்குது. 3 குண்டு புறா இருக்குது. ஒரு ஸ்டீல் கம்பெனியில வேலை செஞ்சிருந்தேன். அப்போ அதான் அந்த தீனிக்கெல்லாம் அப்போ வந்து ரொம்ப ரூபாய்க்கு ரொம்ப கம்மி, நிறைய தீனி கொடுப்பான். அப்போ அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்துன்னு இருந்து இந்த தோந்து பார்த்தாரு. பார்த்தோன்னே ஒரு கர்ண போராலேயே அவர் மாதிரி ஒரு புறா பார்க்குற ஆளு நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். நைட்டு 12 மணிக்கு திறந்த உடனே ஒரு 25-30 புறா பிடிச்சுன்னு போயிட்டாரு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப மனவேதனை. என்னடா இவ்வளோ புறா பிடிச்சுன்னு போயிட்டாரு அப்படின்னு. நான் எதுவும் அதை பற்றி கேட்கல. நம்மளுக்கு கைக்கு வந்த ஒரு நல்ல புறாங்களாம் இருந்ததை நம்ம விட்டுட்டோமேன்ற கவலை நம்மளுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து வாங்க தெரியும், அதே மாதிரி வைக்கவும் தெரியும். ஒரு சோகாலி ஒரு புறாவானது கேட்டானாக்கா இல்லைன்னு சொல்லவும் மாட்டேன், எப்பவுமே சொல்லுவான். அந்த வயசுலயும் சரி, எப்பவும் சரி, கேட்டா கொடுத்துருவேன். அதுல தான் அவங்களுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை, நம்ம மேல பாசம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் புறாக்காரங்க வர ஆரம்பிச்சாங்க. இந்த புறா ஓட்டுறது டோர்னமெண்ட்ல எப்போ உங்களுக்கு? 85ல் ஆரம்பிச்சேன். 85ல் ஆரம்பிச்சு 2009ல் கப்பு வச்சேன். சாதா புறா எவ்வளோ வாட்டி வச்சிருக்கீங்க? சாதா புறா வந்து குறைஞ்சது 3 தடவை டோர்னமெண்ட்ல விட்டு 87, 88, 89ல் கண்டினியூவா அடிச்சேன் ஒரே புறா வச்சு. அதுவும் 5 மணி 6 மணி இல்லை, 6:45, 6:45ன்றது வந்து சர்வசாதாரணமா பறந்தது அந்த புறா. அதனாலேயே அது வந்து ரொம்ப நல்லா பறந்தது. ஆனா வலுக்கான சில விஷயத்துக்கு வந்து பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வந்து இது மாதிரி எல்லாம் இருக்குது அப்படி போகும்போது வரும்போதெல்லாம் சொல்லும்போது நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன். சில பேர் வந்து இருந்தாங்க. அவர் வந்து எக்மூர்ல வந்து
டீ கடை வச்சிருந்தாரு. ம். அவருக்கு தான் இந்த இவங்களுடைய அந்த நல்லையாவுடைய சீடருங்க 2 பேரும் ம். எக்மூர்ல இருந்தாங்க. ம். அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சமாச்சாரம், நீ வந்து புறா ஓட்டுற, அதுக்கு வந்து பலம் வேணும் ம். அப்படின்ட்டு ஆருன்னு சொல்லிட்டு என்கிட்ட எக்மூர்ல இருந்தாரு. அவர் வந்து தீனியினுடைய விஷயத்த அவர் பார்த்துக்கினாரு. ம். அப்போ என்கிட்ட அவ்வளோ ஒன்றும் பணங்கண்ணா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. தீனியை அவங்க கொண்டாந்துருவாங்க. ம். இந்த உடம்புல தாக்கத்துக்காக ம். அவங்க வந்து எக்மூர்ல இருக்கிற 2 பேர் டீ கடையில் வேலை, அவங்க வந்து அந்த நிலையா பாரம்பரியா சேர்ந்தவங்க. ம். அவங்க தான் எனக்கு வந்து சில தாக்கத்தான தீனி இதுதான் போடணும், இது போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறா இந்த அந்த பறக்கிற சாதா புறாக்கள். புறாக்கு ம். மட்டும் ம். இதை செய், ம். அந்த புறா பறக்கும் அப்படி. தம்முக்கு தனியாக நாங்கள் வந்து தரோம், ம். இது மட்டும் செய்யுங்க, மற்றபடியெல்லாம் மருந்து மாயா அதெல்லாம் போடாத, நல்லா போறாது. ம். இதுவும் நல்லையா புறா தான் அந்த பறந்து. அப்படிங்களா? ரொம்ப சூப்பர். ம். அது வந்து 6:45 ஆயிடுச்சுன்னா கூட இப்போ விட்ட புறா மாதிரியே இருக்கும். ம். ஒரு காத்தால 10 மணிக்கு புறா எப்படி இருக்குது, சாதாரணமா புறா விட்டோன்னே மேலே போதோ அதே மாதிரி தான் 6:45 உக்காஞ்சாலும் புறா உக்காஞ்சோடனே அதே மாதிரி தான் இருக்கும். ம். மஸ்தான் கப்பில் விடும்போது ஃபர்ஸ்ட் அந்த சத்திரியை தொட்டோன்னே புறா பறந்துச்சு. ம். 6:45 உக்காஞ்ச புறா விடிய காத்தால விட்ட புறா மாதிரியே இருக்குதே, ம். நான் கப்பு உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ம். 5வது நாள் ம். 6:45 புறா உட்கார போகுது. அப்பவும் அந்த புறா வந்து இவ்வளோ சுறுசுறுப்பா இருக்குதா, நீனா இது வந்து ஏதாவது வந்து ம். ஒரு வைத்தியம் பண்றியா? இப்போ எப்படி இப்போ கர்ணப்புறா என்ன கர்ணப்புறா வந்து எப்போ உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிச்சு அதுல? கர்ணப்புறால வந்து 87ல ஒரு ஜதை ஒன்று பண்ணேன், நானே தான் பண்ணேன். ம். மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து ஒரு அப்பெல்லாம் வந்து 10 ரூபாய் 12 ரூபா கொடுத்தா புறா கொடுத்துருவோம். ம். அந்த மாதிரி புறாங்களை சேர்த்து ம். அந்த புறாங்கள்ல வந்து ரிங்கு சானு ம். இது இருந்ததுன்னா ம். ரோசி புறாவோ சப்ஜா புறாவோ அது கலர் பார்க்கக்கூடாது. ம். காலி ஆயிடுச்சுன்னா ஜதை பண்ணிடணும். ம். கண்ணனுடைய ரோஸ் கலர்ல புள்ளிங்க இருக்கும், ரோஸ் கலர்ல புள்ளிங்க இருக்கும். ரோஸ் அனாரி. ம். ம். அனார் கலர்ல அது உன்னுடைய கண்ணு உள்ள வந்து இந்த ரவை தூணா மாதிரி இருக்கும், ரோஸ் கலர்ல இருக்கும். ம். அந்த மாதிரி புறானாக்கா நல்லா இழுக்கும் புறா. ம். அதே மாதிரி வந்து சுத்தமா வந்து இந்த மலாய்க்காலம் கண்ணு ம். ம். நம்ம ரொம்ப வெள்ளையா இல்ல ரொம்ப ஒயிட்டா இருந்தா கூட புறா அடிக்காது. ம். ஒரு மலாய் கலர் என்ன கலர் இருக்குதோ மஞ்சள் கலர் மாதிரி கொஞ்சம் கோபி கண்ணு மாதிரி அந்த மாதிரி இருக்கணும். அப்ப இருந்தாக்கா புறா இழுக்கும். வழவழன்னு உடம்புல இருக்கிற அந்த பிடிக்கும் போது பவுடர் மாதிரி வழவழப்பு இருக்கணும். ம். அதுக்கேற்ற மாதிரி உரப்பம் இருக்கணும். ம். ரக்கை வந்து எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கணும். ம். பிரிஞ்சு இருந்ததுன்னா அந்த புறா பறக்காது. ம். கர்ணப்புறால இழுக்கும் போது ம். இப்படி இழுக்கும் போது அந்த இழுப்புனுடைய வலிமை அந்த ரக்கையில தான் இருக்குது. ம். அது சேர்ந்து இருந்தா தான் இழுக்கும். ம். பறவைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரக்கை வெஜ்ஜி இருக்கும், ம். அப்போ அது காத்து போகும், அப்போ இழுக்காது அடிக்காது கமர் பண்ணிடும். ம். அதனால தான் கர்ணப்புறா ஆகட்டும் சாதா புறா ஆகட்டும் ரக்கை நல்லா சேர்ந்துருக்கணும். ரக்கை வந்து பென்சில் மாதிரி இருக்கணும், சேர்ந்து கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. ம். அப்போதான் அந்த புறா தம் இருக்கும், ம். புறா பறக்கும். ம். ரக்கை வந்து பெருசா இருக்கணும், கர்ணப்புறா ஆகட்டும் சாதா புறா ஆகட்டும் ரக்கை பெருசா இருக்கணும். ம். ரக்கை பெருசா இருந்தா லாங்கா பறக்கும், ம். ரக்கை கம்மியா இருந்தாக்கா ஷார்ட்டா தான் பறக்கும். சைஸ் எவ்வளவு இருக்கணும்? சைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/2 அடி, ம். அதுக்கு மேல போறாங்க வந்து வால் வந்து கட்டுமா இருக்கணும், ம். ரக்கை பெருசா இருக்கணும். ம். 3 வளைவு இருக்கணும் ரக்கையில, ம். முதல் வளைவு 2வது வளைவு 3வது வளைவு. ம். அந்த 3 வளைவு இருந்ததுனாவே புறா ரொம்ப லாங் டைம் பண்ணும். ம். ஷார்ட்டா பண்றதுனாக்கா ஒரு சிங்கிள்ல வலிச்சாலும் அப்படி வலிச்சா வந்துடும், அவ்வளவுதான். ம். அது வந்து அவ்வளவு ஒன்றும் பறக்காது, ம். கொஞ்சம் காட்டு ஷார்ட்டா தான் இருக்கும். ஆனா கர்ணப்புறாக்கு ம். முழுக்க முழுக்க ரக்கை பெருசா இருக்கணும், ம். டென்ஷன் ஜாஸ்தி இருக்கணும். ம். ரக்கையில அப்படி பண்ணா பென்சில்ல வலிக்குமா வலிக்க முடியாது. ஆமா. அந்த மாதிரி இருந்தாதான் அந்த கர்ணப்புறா அடியில தப்பே இருக்காது. நல்லா சீரும் நல்லா அடி. அதே மாதிரி மூக்கு கருப்பா இருக்கணும், மூக்கு கருப்பு மூக்கு. கண்ணுல வந்து மேல இருக்கிற ரப்ப ம். பட்டு துணி மாதிரி இருக்கணும். ம். ஜாதி அதுதான். இழுக்கிற புறாக்கு ஒரே ஒண்ணுதான், ம். ரிங்கோ சாணம் அது எதுவுமே இருக்காது, ம். சுத்தமா இருக்கும் புறா. ம். அது பாட்டு நம்ம ஓட்டும் போதே அதனுடைய தாக்கத்தை பார்த்தீங்கன்னாக்கா புறா ரொம்ப மேல ஆகாது. ம். முக்கால் புறா அரை புறாலேயே தான் இருக்கும்.
அடிச்ச பிறகுதான். அடிக்கிற கீழே வந்த பிறகு அதனுடைய வேடிக்கை பாத்தீங்கன்னாக்கா புறா மறையிற வரைக்கும் புறா இழுக்கும். சாதாரணமா ஒரு புறா வந்து நம்ம விடுறோம், பறக்குது போகுது வருது லாங் டைம் பண்ணுதுன்னா அந்த புறா அடிக்காது, இழுக்காது. 2 மணி நேரத்துக்கு மேல அந்த புறா பறக்கலன்னா அந்த புறா இழுக்கும். ரொம்ப லாங்கா பறந்துச்சு அந்த புறா இழுக்காது, தப்பு பண்ணும். இதுதான் கர்ண புறால வந்து ரொம்ப பெரிய 2 மணி நேரம் பறந்து 2 மணி நேரம் அடிச்ச புறா நல்லா அடிக்கும். இழுக்கிற புறாக்கு 2 மணி நேரம் போதும். ரொம்ப அதுவும் இன்னும் ஜாஸ்தி பண்ணணும்னு சொன்னா ஒரு 3 மணி நேரம். அதுக்கப்புறம் பண்ணா ஹாதர் பை கிட்ட எடுத்த அந்த ராக்கெட் டுமா புறா அது எப்படி இருந்துச்சு? சாதா புறா அது வந்து பக்கா பென்சில் ரேக் மாதிரி இருக்கும். சப்ஜா புறா லைட்டா மேல பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்கும் ராக்கெட் டுமா புறா. ஆமா, அது வந்து லைட்டா வந்து அது அழுக்கு துமா மாதிரி இருக்கும். சப்ஜா புறா ஒன்றும் அதனுடைய இது ரொம்ப இதுக்கு தெரியாது. துமா புறான்னும் தெரியாது. ரப்பாலாம் எப்படி இருக்கும்? ரப்ப வந்து பட்டு துணி மாதிரி இருக்கும். நடக்கும்போது கிளி நடக்கிற மாதிரி நடக்கும். ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் அப்படி போட்ட மாதிரி நடக்கும். அப்போ அதனுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கும் மூக்குக்கும் ஒரே மாதிரி இருக்கும். 2 ஓனானுடைய கண்ணு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி லெவல்ல தான் அந்த புறா இருக்கும். ஓனானுடைய கண்ணுனா அந்த தில்லர் புறான்னு சொல்றாங்களா அந்த மாதிரி தான்? தில்லருன்றதுன்னா எள்ளுக்கு தான் தில்லுன்னு. தில்லு, ஆமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பென்சில் ரேக் மாதிரி இருக்கும். ரேக் தான் போறான்னு சொல்றாங்க. அந்த தில்லுன்றத வச்சுதான் அந்த ரேக் சொல்றாங்க. ஆமா, தில்லுன்றது. தில்லுக்கு யாரோ இதோ சொல்றாங்களே. தில்லுன்றது எள்ளு, ரேக்ன்றது தில் ரேக், தில்லர். அவ்வளவு தில்லர். இதுதான் இது வந்து நம்ம எவ்வளவு பேர் தப்பா சில பேர் சொல்றாங்க ஓனா மாதிரி இருக்கிறது தான் வந்து தில்லர் அப்படின்றாங்க. தில்லு வந்து எள்ளு, எள்ளுனுடைய ரேக் அதனுடைய புள்ளி, அத கருப்பு புள்ளி இருக்கும், அதான் தில்லர். தில்லர்ன்றது வந்து அது வந்து சப்ஜா புறால தான் இருக்கும். சரி, கலர் பத்தி பேச வந்தோம். நான் வந்து புறா பத்திலாம் இப்போ குல்தார் புறா இருக்குது. இந்த குல்தார் புறா வந்து பழைய புறா நல்லா அடிச்சுறாங்க. இப்போ எல்லா புறாலும் குல்தார் புறா டூமா வருது, இல்ல அந்த சவுப் புறாங்கள்ல ரொம்ப மேல சவுப் புறா மாதிரி வருது. குல்தார் புறா பழைய குல்தார் புறா இல்லன்றாங்க. எது பார்த்தாலும் பழைய ஆளுங்க. குல்தார்ன்றது வந்து எப்படி இருக்கும் அது கரெக்டா? குல்தார் புறானா? குல்தார்ன்றது வந்து நம்ம என்ன சொல்றது, குல்லுன்றது வந்து குல்லுன்றது வந்து அதுக்கு பேரு அத்திப்பழம். அத்திப்பழம் தான் குல். அத்திப்பழத்தினுடைய அந்த ரவுண்ட் இருக்குதுல்ல, அந்த மாதிரி வந்து அந்த கருப்பு புறாலேயே குல் இருக்கும். குல்லுன்றது அதான் குல் தார், வெள்ளத்தாறு இருக்கும். அந்த வெள்ளத்தாறு வால்ல இருக்கும். இதுல கூட மேல அந்த அப்படியே ஒரு இதுதான், அதெல்லாம் இருக்காது, எதுவும் இருக்காது. குல்லுன்றது அந்த 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 ஒரு ரவுண்டு ஷேப்ல இருக்கிறதுனால தான் அது குல் தார் இருக்கும், வெள்ளத்தார். அதுல இருந்தாக்கா புறா நல்லா அடிக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த காலத்துல வந்து சொன்னாங்களே தவிர யாரும் வந்து இதுதான் குல்தாரு, அதுதான் வந்து சப்பாரு, அதுதான் வந்து தில்லரு, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த காலத்துல ஏதோ யாரோ ஒரு பேரை சொல்லி விட்டான், இது குல்தார் புறா. கருப்பா இருந்தா குல்தார் புறா, சிவப்பு தார் வரும். அது ரெக்கை வச்சா சிவப்பு வரும், சிகப்பு தாருங்க ஃபுல்லாவே இருக்கும், ரெக்கை ஃபுல்லா சிகப்பா இருக்கும். அப்போ ஒரே புறால தான் 5 கலர் வரும். குல்தார் புறா, ஜாக் புறா, கத்தன் புறா, ரோஷன் புறா, சப்ஜா புறா, இவ்வளவும் ஒரே கலர்ல அந்த குல்தார் புறால வரும். இப்படி அப்படி மிஞ்சி போனாக்கா வெள்ளை புறா வரும், சீனி புறா உருவாக்கி இருக்கிறாங்க. குல்தார் புறான்றது அதுதான் ஒரிஜினல் கலர். வந்து ஒரே குல்தார் புறால இந்த 5 கலர் வந்தா அந்த புறா தான் குல்தார் புறா. நான் சொல்றது வந்து இது சரியான ஒரு வழிபாடு. அதே போல ரோஷினி புறால பாத்தீங்கன்னா கத்தன் புறா வரும், குல்தார் புறா வரும், சப்ஜா புறா வரும், ஜூமா புறா வரும். இத்தனையும் அந்த ரோஷினி புறால வரும். அதுல ரோஷின்ல ஒரிஜினல். ரோஷன்ல புறா பந்ததுன்னா 2 பக்கம் இந்த மைனாக்கு ரெக்கை இருக்குதுல்ல, அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள இருக்கும், ஒரு சின்ன மாதிரி இருக்கும் ஒயிட் கலர்ல, அது ரோஷின் புறா. இந்த மாதிரி தான் கலரு தவிர மற்றபடி தூமா புறான்றது ஒரு
அழுக்கு பட்ட ஒரு இடத்துல வந்து நம்ம தூசி தட்டா எப்படி இருக்குது அந்த அதனுடைய கலரு, அந்த மாதிரி தான் தூமா புறா. தூமான்றது ஒரிஜினல். இப்போ நீங்க இந்த ராக்கெட் டூமா பத்தி சொன்னீங்க, குல்தார் பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற புறாங்கள்ல அந்த பழைய புறாவோட சாயல் இருக்கா இல்லையா? இப்போ ஏன் நம்ம கிட்ட அந்த மாதிரி புறாங்க இல்ல? இப்போ என்ன தப்பு நடந்துன்னு இருக்கு நம்ம கிட்ட? வேணா பேரிங்ல தப்பு பண்றோமா, இல்ல புறாங்க அழிஞ்சிட்டு வருதா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? யாருக்கும் அழிக்கல, யாருக்கும் தெரியல. கலர்ன்றது வந்து ஒரு ஒரு பொறுப்பே கிடையாது. கலர் வந்து எப்படி இருக்கலாம். நம்மளுக்கு தேவை புறா பறக்கணும். நம்மளுக்கு தேவை புறா பறக்கணும். சீனி புறாவை எடுத்து குல்தார் பராக் போடுறாங்க. சிவப்பு புறா எடுத்து குல்தார் பராக் போடுறாங்க. அதே சிவப்பு புறா ஜாக் பராக் போடுறாங்க. அதே சப்ஜா பராக் போடுறாங்க. இதெல்லாம் வந்து கலருக்கு எல்லாம் எங்க தலைவர் சொன்னது. கலருக்கும் ஜாதிக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. கலர் எது வேணா வரலாம். ஆனா நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு புறா பறக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. புறா இழுக்குதா, அந்த கலர்ல உடைஞ்ச போறாங்க, தப்பு பண்ணுவாங்க, அதிக வாய்ப்பு இருக்கு. அது வந்து அவங்க தப்பு பண்றதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஜாதி கிடையாது. அது எந்த அந்த வம்சத்துல வந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரே ஆளு வச்சு நிறுத்தணும். அதை இப்போ நாராயணன் ஒரு புதுப்பேட்டையில இருக்கிறாரு. அவரு ஒரே ஜாதி ரக்கவுல போறான்னா ரக்கவுல போறாவே தான் வச்சிருந்தாரு. பாய் வந்து வச்சிருந்தாருனாக்கா ஜாக் போறா தான். கத்தன் போறானா கத்தன் போறா தான். குல்தார் போறானா குல்தார் போறா தான். சப்ஜா போறானா சப்ஜா போறா தான். இப்படி வச்சிருந்தாரு. அது மாத்தி மாத்தி போடும்போது அவரே சொல்லுவாரு, இந்த கலரை பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, எது பறக்குது எது ஜாதியில வந்து கரெக்டான ஆங்கிள் நீ வந்து ஜதை பண்றியோ அந்த ஜதியில வர வெடிங்க தான் பறகுதா இல்லையா நீ பார்க்கணும். கலருக்கு இதுக்கு எந்த சந்தேகமும் படாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 5 கலர் இதுலேயே வருது. அப்படி இருக்கும்போது நீ என்னத்துக்கு அந்த கலரை பார்க்குற? கலர் தேவையில்ல, புறா பார்க்குதா அது வரைக்கும் பாரு. ஜதை பண்றது உன்னிப்பா பாரு, அந்த புறா பார்க்கும். இப்போ கர்ணப்புறா எடுத்துக்கினாக்கா, ஒன்று ஜாதி, 2வது அதனுடைய வம்சம், 3வது அது திருடு, 4வது அதனுடைய ரத்தத்தினுடைய டெப்த்து, 5வது அது கண்டிஷன். வால்ல இருந்து ரக்க வரைக்கும் மூக்கு வரைக்கும் கண்டிஷன். அது கரெக்டா இருந்தாதான் அந்த புறா பார்க்கும். கலர் என்ன வேணாலும் இருக்கலாம். கலரை பத்தி எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா ஜாதி அவங்க ஒடிச்சிட்டாங்க. பேட்டர்ன் இருக்கணும்ன்றீங்க நீங்க. ஆமா.